ஃபர்ஸ்ட் மேட்சே ஃபயரா இருக்கே! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் 3 T20 ஸ்ரீலங்கால போய் இந்தியா ஆடுறாங்க. கம்பீர் தான் ஹெட் கோச்சா நியமிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஸோ வந்து சூரியகுமார் யாதவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனா நாங்க வந்து நல்லா ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆட போறது இதுதாங்க மொத தடவ அப்படின்ற மாரி இருக்கும்போது, ஸ்ரீலங்கா பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயசூர்யா அவருக்கு ஹெட் கோச்சா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு படை பலத்தோட தான் இறங்குனாங்க. டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோன்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்குனது சுமன் கில்லும், யஷ்வாலும். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அது இந்த இயர்லயே பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அடிச்ச அதிக ஸ்கோர வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஓவருக்கு 74 ரன் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். விக்கெட் லாஸ் இல்லாம ஆடும்போது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 6வது ஓவர் கடைசி பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ட இழக்கிறார் சுமன் கில். 16 பாலுக்கு 34 ரன் அப்படின்ற மாரி அடிச்சாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா நான் தனியா விட்டு போயிட்டேன் அப்படின்ற மாரியே யஷ்வால் அடுத்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் காலி. 4 ரன்னுக்கு 2 விக்கெட் இருக்கும்போது சூரியகுமார் யாதவும், ரிஷப் பண்ட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்ப பில்ட் பண்ணாங்க பாருங்க. சூப்பரா இருந்தது. கேப்டன் இன்னிங்ஸ் தாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆடுனாரு. 26 பாலுக்கு மனுஷன் 58 ரன்னு. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது அவர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாரு. அவர் பெருசா ஜொலிக்காம 9 ரன்னுக்கு அவர் கிளம்பினாரு. பராக் 7 ரன்னுக்கே கிளம்பி என்னப்பா இவரெல்லாம் எதுக்கு டீம் எடுத்தீங்க? ரிங்கு சிங் உங்கள எதுக்கு டீம் எடுத்தாங்க? அப்படின்ற மாரிலாம் திட்டுற அளவுக்கு தான் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது. ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 49 ரன் அடிச்சாப்படி. 2 பேர் விக்கெட்டும் முக்கியமான விக்கெட் 4 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஜிரனான தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ஓவராலா 213 ரன் அடிக்கிறாங்க. 20 ஓவருக்கு 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா. 214 அடிச்சா வின் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட வராங்க ஸ்ரீலங்கா. உங்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்க கிடையாது. ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா சப்ப டீமு, ஃபார்ம் அவுட் ஆயிருச்சு அப்படின்லாம் பேர வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் அழிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நிசாங்காவும், குசால் மெண்டிஸும் ஓப்பனிங் ஆடுனாங்க பாருங்க. வெளுத்து வாங்கிட்டாங்க. யாரு போட்டாலும் 4, 6 தான் அடிப்பேன் அப்படின்ற மாரி 8 ஓவருக்கு 80 ரன்ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ல ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். விக்கெட் லாஸ் இல்லாம. ஸோ குஷால் மெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 27 பாலுக்கு 45 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆகுறாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, குஷால் பெரேராவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன் அடிக்கிறாப்படி. ஆனா அந்த பக்கம் நிசாங்கா வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லலாம். 48 பாலுக்கு மனுஷன் 79 ரன்னு. விக்கெட் எடுக்க எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தாங்க தெரியுன்ற மாரி அக்ஷர் பட்டேல் அந்த விக்கெட் எடுக்கிறாப்படி. நான் 140 ரன்னுக்கு 2 விக்கெட். இத நல்லா இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும். 14 ஓவருக்கு 140 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ட்ரெமண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா 140க்கு 2 விக்கெட் இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, 170க்கு ஆல் அவுட் பண்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. 30 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த 8 விக்கெட் எடுக்கிறோம் பார்க்குறீங்களான்ற மாரி. அதுக்கப்புறம் அந்த கமிது மெண்டிஸும் 12 ரன்னுக்கு ரியான் பராக்லாம் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேவலமா 7 ரன் தான் நாங்க அடிக்கிறீங்க. என்னத்துக்கு உங்க டீம்ல எடுத்தாங்கன்னு சொன்னவங்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே விக்கெட் எடுக்க முடியாததெல்லாம் ஈஸியா இவரு எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருமே ஒரு டபுள் டிஜிட்ல எல்லாம் ஒற்றை இலக்கம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டக் அவுட்லயே போயிடுச்சு. லீடிங்கா இருக்காங்க டோர்னமெண்ட்ல. கம்பீருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னு, சூரியகுமார் யாருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.